ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நேஷ்னல் டே ஹாலிடேயோட கண்டினியூஸனாக டே 2ல் பர்கா ஃபார்ம் போயிருந்தோம். அதோட விலாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸில் வந்து நிறைய பெட் அனிமல்ஸ் வந்து அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஆடுங்கள் இருந்தது. இது பில்டிங்கோட மெயின் என்ட்ரன்ஸு. நம்ம இருக்கிற எல்லா அனிமல்ஸும் பார்த்துடலாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே நம்ம இந்த சைடு வந்து கொஞ்சம் பேர்ட்ஸ்லாம் அவங்க வளர்க்குறாங்க. இங்கே வந்து கொஞ்சம் நீங்கள் மயிலெலாம் பார்க்குறது ரொம்ப ரேர் தான். இப்போ இதில் உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா அப்படின்னு தெரியலை, ஃபோக்கஸ் பண்ண முடியலை. நான் இந்த சைடு போய் வேணால் உங்களுக்கு காட்டுறேன். வான்கோழி இருக்குது, அதே மாதிரி ஒரு 2-3 மயிலுமே இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். பக்கத்தில் வந்து கொஞ்சம் கோழி சேவல் அந்த மாதிரி நல்லா நீட்டாகவே அவங்க வச்சுருக்குறாங்க. இந்த இடத்துல வந்து ஆட்டுக்கு வேண்டிய புல்லெல்லாம் அவங்களே வளர்க்குறாங்க. அதே மாதிரி அந்த சைடு போனாலுமே உங்களுக்கு சொரக்காய், அதுக்கப்புறம் தக்காளி அந்த மாதிரி அந்த காய்கறியுமே அவங்க வளர்த்துட்ருக்குறாங்க. இப்போ தான் புதுசாக கட்டியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப நீட்டாக தான் இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது வந்து அந்த ஃபார்ம் ஹவுஸோட சைடு என்ட்ரன்ஸு. இது பசங்களுக்கு கொஞ்சம் விளையாடுறதுக்கு ஸ்விங்கு, அதே மாதிரி சீசா அந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து நைட்டு லைட்டெல்லாம் போட்டுட்டு அது உட்கார்றதுக்கு சீட் அவுட் மாதிரி. இந்த இடத்துல வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ரொம்ப ஆழம் கிடையாது, அதனால் குழந்தைங்களும் ரொம்ப தைரியமாக உள்ளே இறக்கி விட்டுட்டு விளையாடுறதுக்கு விட்டுடலாம். ஏன்னா நம்ம பெரியவங்க நின்னா நம்மளோட இடுப்பளவுக்கு மட்டும்தான் தண்ணி இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபார்ம் ஹவுஸோட உள்ள வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து மெயின் என்ட்ரன்ஸு. இது நல்ல பெரிய ஹாலு, உள்ளே பாத்ரூமு, அதே மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு இருக்குது. இங்கே வந்து டிவி, அதுக்கப்புறம் இந்த திரும்ப ஒரு சின்ன ஹால் மாதிரி இருக்குது. அங்கேயுமே ஒரு சோஃபா செட்டு, அதே மாதிரி டிவியுமே இருக்குது. குழந்தைங்க ஆடுறதுக்கு இந்த ப்ளே ஏரியா, அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு மறந்து போயிடுச்சு. அதே மாதிரி பக்கத்தில் வந்து டைனிங் டேபிள் இருக்குது. இப்படி வந்தீங்க அப்படின்னா இங்கேயுமே ஒரு டாய்லெட் இருக்குது. அதுக்கப்புறம் 3 பெட்ரூமுக்குள்ளேயுமே அட்டாச்டு டாய்லெட் இருக்குது. எல்லா பெட்ரூம்லேயுமே 2 தனித்தனி சிங்கிள் காட் இருந்தது. அது மாதிரி சோஃபாஸுமே இருக்குது. குழந்தைங்க வந்தாங்கன்னா அந்த சோஃபாவில் படுத்துக்கலாம் அந்த மாதிரி. இது மாதிரி இந்த பெட்ரூம் வந்து கொஞ்சம் பெருசு. பெட்டு, அதுமாரி சோஃபா, அது உள்ளே வந்து ஜக்கூசி அந்த மாதிரி இருக்குது. 3 பெட்ரூம். பெட்டு எல்லாமே ரொம்ப புதுசாக தான் இருக்குது, நல்ல ஸ்பேசியஸாகவும் இருக்குது. ஒரு 7-8 ஃபேமிலி வரைக்குமே தாராளமாக தங்கலாம். அங்கே அந்த மாதிரி தான் ஒரு 7 ஃபேமிலி வந்திருந்தோம். லேடிஸ் எல்லாம் பெட்ரூம்லேயும், ஜென்ட்ஸ் எல்லாம் அந்த ஹால்லே இருந்துட்டாங்க. தனித்தனியாக அவங்களுக்கு கதவு இருக்கிறதுனால இங்கே ஹாலோட கதவை மூடிக்கலாம். இது வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்போசிட்லேயுமே ஒரு ரூம் இருக்குது. அதில் வந்து பேச்சுலர்ஸ் வந்து தங்கிக்கிட்டாங்க. ஃபேமிலியாக இருக்கிறவங்க இந்த இதில் இருந்துக்கிட்டோம். வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, சீட் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் போடுறதுக்காக நிறைய ரீல்ஸை நான் ஃபஸ்ட் டைம் எடுத்து போட்டிருந்தேன். நைட் வந்து லைட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது. அது வீடியோ எடுக்கும்போது எப்படியும் மிஸ் ஆகி போயிடுச்சு, இதில் ஆட் பண்ண முடியலை. இது வந்து கிச்சனு. நைட் வந்து பார்பிக்யூ போடலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே உள்ளே இருக்கிற அந்த ரூம் காட்டுறேன். இதுக்குள்ளேயுமே ஜக்கூசி இருக்குது. இது ஒரு பெட்ரூமு. இதுக்குள்ளேயுமே டாய்லெட் ஃபெசிலிட்டி, அதே மாதிரி இந்த சைடுமே ஒரு பெட்ரூம் இருக்குது. இப்போ நைட் வந்து பார்பிக்யூ போடுறதுக்கு வெஜிடேரியன், அதுக்கப்புறம் நான் வெஜிடேரியனுக்கு தனித்தனியாக அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
இந்த வந்ததில் வந்து லேடீஸ்க்கு ஒரு வேலையும் கிடையாது. எல்லாமே ஜென்ட்ஸ் தான் பார்த்துக்கிட்டாங்க. சமையல் பண்ணுறது, அதே மாதிரி சர்வ் பண்ணுறது எல்லாமே அவங்க பார்த்துட்டாங்க. ஜென்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருந்தாங்க. நாங்கள் வந்து பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, அதேமாதிரி நிறைய கேம்ஸுமே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. விளையாண்டுட்டு சாப்பிட்றது. நைட்டு யாருமே தூங்கலை. பசங்களுமே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணலை. அவங்க பாட்டு அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஹவுஸோட நம்பர் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.